ஹலோ காய்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் உங்களுடைய டைம் ஒதுக்கி பாருங்க. இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சுன்னா டுடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி டேன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசு வேலைங்க, எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 9 சான்றிதழ்கள், இந்த சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சிலர் இருந்தால் ஓகே. 9 சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அது இருந்தா உங்களுக்கு நேரடியா நேர்காணல் நடைபெறுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படிப்பட்ட ஸ்கூலு, எங்க இருக்குது, A to Z வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குறேங்க. அதே மாதிரி டெய்லி நீங்க வீடியோ பார்த்துட்டு போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தாங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்குதுங்க. அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே பாருங்க, ஆசிரியர்கள் தேவை, நிரந்தர பணியிடம். இப்பள்ளியில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஊதியம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்கும். இனச்சுழற்சி ஓசி கம்யூனிட்டி, இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா டிடிஇடி மற்றும் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பாஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளிங்கும் போது கண்டிப்பா அதெல்லாம் கேட்கறாங்க. அந்த 9 சான்றிதழ் என்னன்னு பாருங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், நீங்கள் பாத்தீங்கன்னா பட்டதாரிங்கிறதுக்கு டிகிரி டிசி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் கம்பல்சரி உங்ககிட்ட இருக்குங்க. ரெசியூம் வித் போட்டோ இது உங்ககிட்ட இருக்கும். ஆதார் கார்டு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லைனாலும் ஓகே. அடுத்து சாதி சான்றிதழ் இருக்கும். இதர சான்றிதழ் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் விட்டுருக்கோம். ஆனால் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வேணும். ஸோ 9ல் ஒரு 7 இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வேலை வருதுங்க. ஸோ விண்ணப்பம் சேர வேண்டிய நாள் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 18/7/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் நேர்காணலுக்கு 20/7/2026 அன்னைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூலுடைய அட்ரஸ் பாருங்க, செயலாளர் ஸ்ரீ காமாட்சி விலாச நடுநிலைப்பள்ளி, பஜனை கோவில் தெரு, திண்டிவனம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுங்க. அதாவது ரெசியூம் இந்த 7 சான்றிதழ் சொன்னல, இது எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்புங்க. அனுப்பிட்டு 20/7/2026 அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு போகலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் பேஜில் பாருங்க. ஆசிரியர் வேலை தவிர வேற எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.